ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆந்திரா ஸ்டைலில் சோயா பீன்ஸ் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக நம்ம மாஸ்டர் ஆந்திராவில் இருந்தே பிடிச்சிட்டு வந்துட்டோம். இப்போ அவர் ரெடி பண்ணுற ஒரு ஆந்திராக்காரரு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறதுனா, சோயா பீன்ஸை நம்ம சுடுதண்ணியில் வச்சு, அதாவது நல்லா சுடுதண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த சோயா பீன்ஸை போட்டு 2 முக்கி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவி நல்லா புளிஞ்சு எடுத்து ஒரு தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கிறோங்க. வச்சுட்டு அடுத்து ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கிடுவோம். எண்ணெயை ஊற்றிட்டு அந்த சோயா பீன்ஸ் அதில் கொட்டி கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். இது மாதிரி வறுத்து எடுத்து நம்ம பண்ணோம்னா டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அந்த தண்ணி சத்து இல்லாமல். அதனால தான் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கிறோம். வறுத்து எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறோங்க. தனியாக வச்சாச்சு. அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு குட்டி ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறோங்க. போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதை எல்லாத்தையும் 3 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது சீக்கிரம் வேகிறதுக்காக அதில் நம்ம உப்பு சேர்த்துக்கிடுவோம். உப்பு இப்போவே சேர்த்துக்கிடலாம். அதனால் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. மாஸ்டர் இப்போவே மஞ்சத்தூளும் சேர்த்துட்டாரு. நீங்கள் மஞ்சப்பொடி இப்போ தேவையான இப்போவே சேர்த்துக்கிறோங்க. நல்லா அந்த வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கோம். இது வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்தாச்சு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மூடி போட்டு மூடாமல் அப்படியே ஓப்பன்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. அப்போ தான் அந்த வாசனைலாம் வெளியே போகும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, வெந்துடுச்சு நல்லா ஓரளவுக்கு. இப்போ நம்ம அதோட மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனு, சில்லி பவுட்ரு ஒரு 2 ஸ்பூனு, அப்புறம் கொத்தமல்லி பவுட்ரு ஒரு 1 ஸ்பூனுக்கிட்ட சேர்த்துக்கிறோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா மசாலா வெந்ததுக்கப்புறம் இந்த ஆயில் பிரிஞ்சு வந்தது மாதிரி இருக்கும். ஆயில் பிரிஞ்சு வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்மளே ஒரு பெரிய தண்ணி லாரி, இவர் நமக்கு மேலே தண்ணி லாரியாக இருக்கார். தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்காரு. தண்ணி கம்மியாக சேர்த்தா இன்னும் பயங்கர சுவையாக இருக்கும். சரி, நம்ம அதை குழம்பு மாதிரி ஊற்றி சாப்பிட்லாம் அப்படின்னு தண்ணி சற்று தூக்கலாக சேர்த்து விட்டார். நல்லா தண்ணி சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சு நல்லா கொதித்து வந்துக்கிறட்டும். அந்த மசாலா தண்ணி எல்லாமே மிக்ஸ் ஆகிக்கிறணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அள்ளி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு கரெக்டாக இருக்கான்னு. பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கிறோங்க. இப்போ நம்ம அந்த கழுவி புளிஞ்சு மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சோயா பீன்ஸ், அதையும் இதோடு சேர்த்துக்கிறோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் திருப்பி மறுபடியும் மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக வாசனைக்காக ஒரு கொத்தமல்லி இலை அதை கொஞ்சம் வெட்டி அதோட போட்டாச்சு. போட்டு மாஸ்டர் சொன்னார், அது கொத்தமல்லி இலை நல்லா வேகணும், வெந்தால் தான் அந்த வாசனையோடு சேர்த்து அந்த ஃப்ளேவரோடு இருக்கும், நல்லா ஸ்மெல்லு, நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அதோடு போட்டாச்சு. அவ்வளோதான் மக்களே, ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.